الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நஹ்வு பாடத்தினுடைய தொடரிலே மூன்றாவது கிதாபாக நாம் எடுத்திருப்பது முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற கிதாபாகும். இந்த பாடத்திலே இந்த கிதாபை பற்றியும் இந்த கிதாபை நாம் எவ்வாறு இந்த பாடநெறியிலே நாங்கள் கற்கப் போகின்றோம் என்பதை பற்றியும் தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா நாம் எதை கற்கின்றோமோ அதன்படி அமல் செய்து அதன் மூலமாக நாளை மறுமை நாளையிலே உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பொதுவாக கிதாபுகளை பொறுத்தவரையிலே பல விதங்களில் இருக்கின்றன. சில கிதாபுகள் மத்தன் என்று சொல்லப்படும், அதாவது ஒரு துறையிலே ஒரு சுருக்கமான ஒரு கிதாபு. அதே நேரத்தில் அந்த சுருக்கமான அந்த கிதாபில் உள்ள விரிவற்ற விடயங்களை, எளிதில் புரிந்து கொள்ள முடியாத சில விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இன்னும் சில கிதாபுகள் தொகுக்கப்படும். அதற்கு நாங்கள் ஷர்ஹ் என்று சொல்லுவோம். எனவே அடிப்படையாக சுருக்கமாக எழுதப்பட்ட கிதாபுக்கு மத்தன் என்றும், அதற்கு விரிவுரையாக எழுதப்பட்ட கிதாபை நாங்கள் ஷர்ஹ் என்றும் சொல்லுகின்றோம். இன்னும் சில கிதாபுகள், அதாவது நலும், ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கிதாபை கவிதை வடிவிலே மனநமிடுவதற்கு இலகுவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தொகுத்திருப்பார்கள். அதே போன்று ஒரு நீளமான மிகவும் விரிவாக இருக்கக்கூடிய ஒரு கிதாபை சுருக்கியும் எழுதியிருப்பார்கள். அதற்கு நாங்கள் முக்தசர் என்று சொல்லுவோம், அல்லது இஹ்திசார் என்று அந்தந்த ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய பெயரை பொறுத்து அது மாற்றமடையும். அந்த வகையிலே இந்த கிதாபு முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற கிதாபை பொறுத்தவரையிலே இது ஒரு ஷரஹ கிதாபு. அதாவது மத்னுல் ஆஜுர்ரூமியா என்று பிரபலமாக இருக்கக்கூடிய அல் முகத்திமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற சிறியொரு மத்தனினுடைய விரிவுரை ஷரஹ் தான் இந்த முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற கிதாபு. அந்த அடிப்படையிலே நாம் 3 விடயங்களை பார்ப்போம். முதலாவது அல் முகத்திமத்துல் ஆஜுர்ரூமியா அல்லது மத்னுல் ஆஜுர்ரூமியாவை எழுதியவர் அபு அப்துல்லா முஹம்மத் இப்னு தாவூத் அஸ்ஸுன்ஹாஜி அல்லது சின்ஹாஜி அந்நஹ்வி அல் முக்ரி. இவர் இப்னு ஆஜுர்ரூம் என்று பிரபலமாக இருக்கின்றார். இவர் ஹிஜ்ரி 672 ஆண்டு பிறந்து 723 ஆண்டு வஃபாத்தாகி இருக்கின்றார்கள். மொரோக்கோவிலே இருக்கக்கூடிய ஃபாஸ் என்ற நகரத்தில் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற கிதாபை தொகுத்தவர் ஷம்சுத்தீன் முஹம்மது பின் அப்துர் ரஹ்மான் இப்னு ஹுசைன் அத்தராபுல்சி அல் மக்கி அல் மாலிகி. இவர் அல் ஹத்தாப் அர் ருஐனி என்று பிரபலமாகி இருக்கின்றார். சுருக்கமாக முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா ஷரஹை எழுதினவரும் மத்னுல் ஆஜுர்ரூமியாவை எழுதினவரும் பேர், அதாவது அவருடைய பெயரும் அவருடைய தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்கின்றன. இருவருமே முஹம்மது பின் முஹம்மத். அவர் முஹம்மது பின் தாவூத், இவர் முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் என்று வரும். இவர் ஹிஜ்ரி 902 ஆண்டு பிறந்து 954 ஆண்டு மரணித்திருக்கின்றார்கள். இந்த அல் ஹத்தாபை பொறுத்தவரையிலே நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கின்றார்கள். ஃபிக்ஹ், லுகா, நஹ்வு, தஃப்சீர், உசூல் என்று பல விதங்களிலே அவர்கள் கிதாபுகளை தொகுத்திருக்கின்றார்கள். அவ்வகையான எழுதப்பட்ட கிதாபுகளில் ஒன்றுதான் முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற கிதாபு. மூன்றாவது, இந்த முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியாவுக்கும் சில விரிவுரை நூல்கள், ஷரஹுகள் இருக்கின்றன. முதலாவது ஷரஹ் கிதாபு இந்த முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, அதாவது முஹம்மது பின் அப்துர் ரஹ்மான் அத்தராபுல்சி அல் ஹத்தாப் அர் ருஐனி அவர்களே ஒரு விரிவுரை நூல் எழுதியிருக்கின்றார்கள். அல் கவாகிபுத் துர்ரியா
ஃபி ஷர்ஹி முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற பெயரில் எழுதியிருக்கின்றார்கள். இந்த கிதாபு கெய்ரோவிலே 1302ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதாக கூறப்படுகின்றது. இரண்டாவது ஷரஹ் அல் ஃபவாக்கிஹுல் ஜனியத்து அலா முத்தம்மிமத்தில் ஆஜுர்ரூமியத்தி என்ற கிதாபு. இது அப்துல்லாஹிபின் அஹ்மத் அல் ஃபாக்கிஹி என்பவரினுடைய கிதாபு. இந்த கிதாபு தான் முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியாவுக்கு எழுதப்பட்ட முதலான ஒரு ஷரஹ் விரிவுரை நூல் என்று பிரபலமாகி இருக்கின்றது. இதே கருத்தை தான் முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியாவுடைய இன்னொரு ஷரஹ் கிதாபிலே அந்த முசன்னிஃப் அந்த நூலாசிரியரும் இதனை கூறியிருக்கின்றார்கள். இந்த அல் ஃபவாக்கிஹுல் ஜனியாவுக்கு ஹாஷியா ஓரக்குறிப்பு எழுதியிருக்கின்றார்கள் முஹம்மது அல் அமீன் இப்னு அப்துல்லா அல் ஹரரி என்ற அறிஞர் அல் மத்தாலிபு சனியா என்ற பெயரிலே. மூன்றாவது ஷரஹ் அல் கவாக்கிபு துர்ரியா முஹம்மத் இப்னு அஹ்மத் இப்னு அப்துல் பாரி அல் அஹ்தல் என்ற அறிஞருக்குரியது. இவர்தான் அல் ஃபவாக்கிஹுல் ஜனியாவை தவிர வேறெந்த ஷரஹும் இருப்பதாக எனக்கு தெரியாது என்று அவருடைய முன்னுரையிலே குறிப்பிடுகின்றார். இந்த அல் கவாக்கிபு துர்ரியா என்ற கிதாபை சுருக்கி ஒரு நீளமான மிக விரிவான நூல் என்பதனால் அப்துல் ரஹ்மான் அல் அஹ்தல் என்பவர் இதனை சுருக்கி எழுதியிருக்கின்றார்கள் அந்நஹ்வுல் முஸ்ததாப் என்ற ஒரு புத்தகத்திலே. நான்காவது ஷரஹ் அத்ததிம்மத்துல் கையிமா ஹல்லி வஃபக்கி மஆனி வ மபானி முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியா என்ற கிதாப். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட முஹம்மது அல் அமீன் இப்னு அப்துல்லா இப்னு யூசுஃப் இப்னு ஹசன் அல் உரமி அல் அலவி அல் யத்யூபி அல் ஹரரி என்பவருக்குரிய இந்த கிதாபு. ஐந்தாவது அத்துர்ரத்துல் பஹியத்து கிதாப் அஹ்மத் இப்னு சாபித் இப்னு சயீத் அல் வஸ்ஸாபி என்பவருக்குரியது. ஆறாவது ஷரஹ் அல் குனூசுல் மர்தியத்து அலா முத்தம்மிமத்தில் ஆஜுர்ரூமியத்தி என்ற கிதாபு. இது பஷீர் அஹ்மத் ஆதம் என்ற ஒரு அறிஞருக்கு உரியது. இது இந்த கிதாபினுடைய ஷரஹை பொறுத்த விடயங்கள். அடுத்ததாக இந்த கிதாபை நாம் எவ்வாறு இந்த பாடநெறியில் கற்கப் போகின்றோம் என்பதை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு பாடமும் 5 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். முதலாவது அந்த குறித்த பாடத்திற்குரிய வீடியோ இணைப்பு. நாம் எதை அந்த கிதாபிலிருந்து கற்றுக்கொள்கின்றோமோ அதனை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வீடியோ லிங்க். இரண்டாவது அந்த பாடத்திற்குரிய பயிற்சிகள், நாம் கற்ற அந்த பாடத்தினுடைய பயிற்சி. மூன்றாவது சொற்களையும் வசன நடைகளையும் இனங்காண்பதற்காக சுய வாசிப்பு என்ற அடிப்படையிலே ஏதோ ஒரு இலகுவான, அதாவது பார்த்து விளங்குவதற்கு புரிந்து கொள்வதற்கு முடியுமான ஒரு அரபு மொழி புத்தகம் ஒன்றை அடிப்படையாக வழங்கப்படும். அதிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த புத்தகத்தை வாசித்து அதிலே தெரியாத தான் அறியாத சொற்களை குறிப்பெடுத்து அதே போன்று வசன நடைகளை சொற்றொடர்களையும் குறிப்பெடுத்து தன்னுடைய வாசிப்பு திறனையும் அரபு மொழியாற்றலையும் சுயமாக இன்னும் முன்னேற்றிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கின்றோம். நான்காவது முத்தம்மிமத்துல் ஆஜுர்ரூமியாவினுடைய ஏதாவது 1 அல்லது 2 ஷரஹ் கிதாபுகளில் நாம் எந்த பாடத்தை கற்கின்றோமோ அந்த பாடத்தை சற்று வாசிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். இந்த 4 விடயங்களும் ஒவ்வொரு பாடங்களிலும் கட்டாயம் பார்க்கப்படும். ஐந்தாவது குறித்த பாடத்தை மீட்டுவதற்கான, அரபு மொழியில் மீட்டுவதற்கான அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வீடியோ இணைப்பு பதிவு செய்யப்படும். அது விருப்பத்திற்குரியது. விரும்பினால் மாணவர்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். கடைசியாக அந்தந்த பாடங்களை கேட்டு பயிற்சிகள் எல்லாம் செய்து முடிந்ததற்கு பின்னால் அதனை பதிவு செய்வதற்கான ஒரு இணைப்பும் வழங்கப்படும். இதுதான் இந்த பாடத்தை நாம் எவ்வாறு நடத்தப் போகின்றோம் என்பதை பற்றிய சுருக்கமான விடயங்கள்.
அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.